மாதிரி தெளிவாக தைக்கிற துணி இதை வச்சு பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பாருங்க இவ்வளோ பெரிய கடை, இது மாதிரி நிறைய கடைகள். இந்த ஒரு 5 years உள்ளுக்கு இப்போக்கே ஒரு 150 கடைக்கு மேலே ஃபேப்ரிக்ஸ் கடை வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. போயிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய கடைகள் கொழும்புல கூட இல்லை போல். நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸ் ரம்புட்டான் அப்படிங்கிற ஒரு பழம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஊரில் வந்து அந்த ரம்புட்டான் அதெல்லாம் நம்ம காட்டியிருந்தோம், தோட்டத்துக்கு பறிக்கிறதுலாம். ரம்புட்டான் எப்படி ஃபேமஸோ அது மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் இந்த ஊரில் வந்து ரொம்பவே புகழ்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட் 10 years முன்னாடி இவர் வந்து மிஸ்டர் ரினோஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மல்வானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேஸ்புக் பேஜில் இருக்காரு. இவரோட லிங்க் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊரில் ரம்டானை தாண்டி வேறு என்ன ஸ்பெஷல்? ஸோ ரம்டான் தான் வந்து மல்வானைக்கு ஸ்பெஷலாக ஒரு பேர் கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ லாஸ்ட் 10 years வந்து ஸ்ரீலங்காவில் மல்வானை தான் வந்து ஃபேப்ரிக் மார்க்கெட்டில் கொஞ்சம் பீக்கில் இருக்குது. என்னடா மல்வானை ஏன் ஸ்பெஷல்ண்டா, இங்கே இருக்கிற 99% கடைகள் இருக்கிற எல்லாரும் வந்து பை அண்ட் செல்லிங் செய்கிறது இல்லை, டிரெக்டாக சைனாவுக்கு போய் கொண்டு வரோம். ஸோ அவன்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸில் கொடுப்பாங்க. கவுன் தைக்கிறது, டிஷர்ட் தைக்கிறதுலேருந்து என்னென்ன தைக்கிறதுக்கு இருக்குதோ அவ்வளோத்துக்குமான மெட்டீரியல்ஸ் மல்வானை தான் சப்ளை ஆகுது. எந்த நாட்டிலேருந்து வருது? சைனா வேறு, ஸ்பெஷலி சைனா, வியட்நாம், அதுவும் வருது. இந்தியாவில் சில மெட்டீரியல்ஸ் வருது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ் வந்து சைனாலே தான் வருது. இப்போ மிக பிரம்மாண்டமான மெட்டீரியல் பஜார்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் மல்வானையில் கிடைக்குது, எங்கெங்கே இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கராபுகஸ் ஜங்ஷன் மல்வானையில் ஒரு பெரிய பஜாரு, பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்குது. அவர் இந்தியாவில் ஸ்டோர் ரூம் மாதிரி கடைகள்லாம் அவ்வளோ மெட்டீரியல், டிஷர்ட் மெட்டீரியல்ஸ், காட்டன் மெட்டீரியல், இந்த மாதிரி சைனாவில் மாதிரி பெரிய ஸ்டோர் இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஸ்டோர்னு பாருங்கள். இது எல்லாமே ஸ்டோர்னா கடை தான், சேல்ஸ். இலங்கையில் பல பகுதிகள்லேருந்து இங்கே வந்து வாங்குறதுக்கு வராங்க. அப்படி உள்ளே போய் காட்டுறேன். இதெல்லாம் வந்து டிஷர்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க பாருங்க. எந்த அதிகம் பேசு பாருங்கள் இவ்வளோ பெரிய கடை, இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இது எல்லாமே இங்கே நைட்டி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி மெட்டீரியல் இருக்குது. அபாய துணி இருக்குது, விஸ்கோஸ் துணி இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபர்தாக்குள்ள துணி. இதெல்லாம் என்ன துணிகள்? இதெல்லாம் டிஷர்ட் மாதிரி மெட்டீரியல் இல்லை, இதெல்லாம் வந்து அபாயா டாப் அடிக்கிறது, லேடிஸ் டாப்ஸ். சரி சரி சரி. அது தாண்டி இதெல்லாம் பேண்ட் தைக்கிறது, ட்ரௌசர்ஸ், பேண்ட் பாட்டம் அந்த மாதிரி ஐட்டம் தைக்கிறது. என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்? மல்வானைக்கு வந்தீங்கன்னா என்ன வேணாலும் ஃபேப்ரிக்ஸை வந்து சின்ன விலைக்கு எடுக்கலாம். ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி செய்கிறவங்களுக்கு சீப் அண்ட் குட் ப்ரைஸில் மல்வானை தான் இப்போக்கு ஸ்பெஷலாக போகுது ஸ்ரீலங்காவில். இது வந்து இந்த கடை பேர் என்ன? இது ஃபவாஸ் டெக்ஸ்டைல் சொல்லி மெயின் ஹப். முழு இலங்கைக்கும் இங்கே வந்து போகுது. இந்த கடை நிறைய இடங்களுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்களை வந்து இங்கே தான் ஃபேப்ரிக் சப்ளை ஆகுது. அடுத்தது ஸ்பெஷல் என்னன்னா, மல்வானை தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மல்வானை இன்னும் கொஞ்சம் பீக்கில் இருக்குது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா லாரிலாம் வந்து ஏற்ற இறக்கம் உள்ள ஊர். நேட்டில் ஏறுது லாரி, ரொம்ப தம்மாகி ஏறுது பாருங்க. இவர் வந்து ஏற்ற இறக்கம். இது ஒரு பக்கத்தில் இன்னொரு இது என்ன கடை? ஃபேப்ரிக்கா. இது ஒரு பெரிய கடை. அப்படி உலக நேராக போவோம் லோக்கல் கார்டு. இதுலேயும் வந்து எவ்வளோ மெட்டீரியல் பாருங்கள். போயிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய கடைகள் கொழும்புல கூட இல்லை போல். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தால் பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒயிட்டில் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெட்ஷீட்டா? இது அதெல்லாம் கவுன் துணி தான். ஸ்ரீலங்காவில் லேடிஸ், சிங்கள லேடிஸ் கொடுப்பாங்க க்ராப் டாப் அந்த மாதிரி. கட்லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் சிங்கள மக்கள் அதிகமாக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. பன்சலை இப்போ போல் ஃப்ரைடே மோஸ்ட்லி ஒயிட் தானே கொடுப்பாங்க. அவங்களுடைய புத்த கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. அதில் செல்ஃப் டிசைன் இது எல்லாமே பாருங்கள். நம்ம செல்ஃப் டிசைனில் உள்ள நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ என் கூட இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, மல்வானையுடைய ட்ரேட் யூனியனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் முவாத். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், நிறையா அந்த ரம்டான்லாம் சாப்பிட்டாச்சு. அதை தாண்டி இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுல இப்போது கொழும்பை விட அதிகமாக மல்வானையில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. இங்கே மல்வானையில் பொறுத்த வரையில் ஹோல்சேலாக ட்ரெஸ் மெட்டீரியல், லேடிஸ் கிட்ஸ்டு, அது இல்லாமல் டெடிபேர் ஃபேப்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி மெயினாக ஃபேப்ரிக்ஸ் வந்து சைனாலிருந்து இம்போர்ட் பண்ணுறோம்.
கூடுதலாக சைனாலேருந்து டெரெக்டாக இம்போர்ட் பண்ணுறவங்க தான் இங்கே ஈக்கி அவங்களுக்கு டெரெக்டாக இங்கே கொண்டு வந்து பொதுவாகவே ஹோல்சேல் பிஸ்னஸ் தான் கூடுதலான ஹோல்சேல் பிஸ்னஸ் நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் முதல் இங்கே குறிப்பிட்ட ஒரு 10-20 கடை தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு 5 இயர்ஸ் உள்ளுக்கு இப்போக்கே ஒரு 150 கடைக்கு மேலே ஃபேப்ரிக்ஸ் கடை வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. இன்னும் ஆட்கள் வந்து இன்னும் ஃபேப்ரிக்ஸ் வந்து கடையில் போட்டதுக்கு அவ்வளவு டிமாண்டாகவும் கடையிலும் தேடி கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்து கூட மல்வான ஆட்கள் மட்டும் இல்லை, வெளி ஆட்கள் கொழும்பிலிருந்து கடை வந்து பேட்டாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இங்கே வந்து கடை போட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வந்து லேடிஸ் மென்ஸ் அதுதான் கிட்ஸ் மற்ற நிட்டட் சைடு ஒன் சைடில் எல்லா மாதிரி ஃபேப்ரிக்கும் நாங்களும். என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம்? மென்ஸ் வந்து பேண்ட்டுக்கு ட்ரௌசர் ஷர்ட்ஸ் லினன் மெட்டீரியல். அது இல்லாமல் தேவைண்டா இந்த மெயினாக வந்து இங்கே ஃபேக்ட்ரி ஐட்டம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த அண்டர்வே ஐட்டம்ஸ் அது மாதிரி டிஷர்ட் மெட்டீரியலில் வந்து அது மாதிரி அந்த கேட்டகரியில் வேறவா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த மெயினாக வந்து கொண்டு ஒரு கார்மெண்ட் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விலையில் அக்சசரிஸ்லேருந்து எடுக்கலாம், அக்சசரிஸ்லேயும் இம்போர்ட் பண்ணுறவங்க அக்சசரிஸ் அதுவும் கிடைக்குதுங்க. இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் எம்ப்ராய்ட் பண்ணுற அந்த மற்ற ஐட்டங்கள் நூல் அது மாதிரி எல்லா ஐட்டமும் இந்த ஊரில் கிடைக்குது. ஒரு பெரிய கடை. அப்படியா? இந்தியாவா? இந்தியா. மல்வானையில் உள்ள ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெடி பியர் இந்த மாதிரி பொம்மைகள் தைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதில் உள்ள எல்லாமே A to Z எல்லா மெட்டீரியலுமே விற்கக்கூடிய கடை. உங்கள் கடை பேர் என்ன பிரதர்? பேகம் போவோ சென்டர். பேகமா போவோ சென்டர். பேகமா போவோ சென்டர். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக இந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இதே தான். என்னென்ன மாதிரி இதெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெடி பியர் ரெடி பண்ணி வைக்கிறீங்க? நம்மகிட்ட எல்லாம் துணி ஐட்டம் தான் இருக்குது. இது சாம்பிள்ஸ் வச்சுக்கிறீங்க? இது சாம்பிள் இருக்குது. டெடிபியா இந்த மாதிரி டெடிபியா தைக்கிற துணி இதை வச்சு பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த சின்ன ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. டோல் ஐட்டம் இருக்கும். இது செய்யறதுக்கான எல்லா வகையான மெட்டீரியல் எல்லா ஐட்டமும் இருக்குது. இந்த மாதிரி இந்த கண் இருக்குது, மூக்கு அந்த மாதிரி உள்ளது மூக்கு எல்லா ஐட்டம் எடுக்கலாம். ஓகே ஓகே. அதை நிறைக்கிறதுக்கான பஞ்சு அது பஞ்சு அந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது. இந்தா இப்போ நீங்கள் வந்து ஒன்லி இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும் தான் வைக்கிறீங்க? சாய்ஸ் நான் ரீட்டைல் செய்கிறேன் கொஞ்சம். ஓகே. இப்போ இலங்கையிலேருந்து இந்த மாதிரி மெட்டீரியல் தேவைன்னு சொன்னால் உங்களை காண்டாக்ட் பண்ணணும். உங்கள் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் சொல்லுங்கள். 0757 515050 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கலாம். இல்லைன்னா எங்களோட வெப்சைட் இருக்குது biegamaboa.lk அதை போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இன்னும் வேறு டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன இருக்குது அதெல்லாம் நம்ம காட்டுவோம், பார்க்கலாம். ஏன்னா கர்டன் மெட்டீரியலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையாது இது ஃபுல்லாக கர்டன் ஃபேப்ரிக் உள்ள. எல்லாரும் நம்முடைய ஃபாலோவர் சேனல்லாம் பார்த்துருக்காரு போல, நிறையா பார்க்குறாங்க ஸ்ரீலங்காவில். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கர்டன் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. இது இந்த டெடிபர் கடைக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. இன்னும் பாருங்கள் எல்லாமே இந்த பஜார் ஃபுல்லாகவே இதான் ஒரு பழைய காலத்து வீடு இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வீடை மட்டும் காட்டுறேன், பழைய படங்களில் காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த வீடு. சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் சின்ன கார்டன் வச்சு அருமையாக இருக்குது. இதெல்லாம் இந்த பழசாவன பூரா இப்படி இருக்குது. இந்த வீடெலாம் கட்டின புதுசில் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி கவுன் வெட்டிங் அது மாதிரி சார் அந்த மாதிரி கடைகள். எல்லா வகையான மெட்டீரியல்ஸும் இந்த ஊரில் பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்குதா மாடர்ன் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே இருக்குது. ஃபுல்லாக ப்ரைடல் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. இது உங்கள் கடை தானே? அது ஸ்டோரா? சரி சரி சரி. இங்கே வந்து இந்த லேஸ்
அந்த மாதிரி ஐட்டங்கள் அக்சசரிஸ் அந்த இதுவுமே வந்து இங்கே ஃபுல்லாக பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கடைகள் இங்கே இது வந்து சரியான ஒரு பெரிய கடையாக இருக்கும். இது மாதிரி ஐட்டங்களும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே கடல் மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த மாதிரி லேஸு இது பாருங்கள், இது ஒரு பெரிய கடலுங்க. இது கடை இல்லை. எஸ்ஆர்எஸ் டெக்ஸ்டைல்ஸ் அதில் பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரைடல் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறாங்க போல. சும்மா பார்க்க இந்த மாதிரி நெட்டட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுமே வந்து இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த ஊரில் ஒரு சில வீடுகள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு ஜி சரி ஆகிங்களா, அழகாக இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வீடெலாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுன்னு தெரியல, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஊர் வந்து கொழும்புலேருந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக? கொழும்புலேருந்து சரியாக 19 கிலோமீட்டர். 19 கிலோமீட்டர். அதுவும் பெட்டாலிருந்து வரண்டா 19 கிலோமீட்டர். இல்லாடி இந்த வெள்ளம் பிடி அந்த ஏரியாலேருந்து வரண்டா ஒரு 15 கிலோமீட்டர். ஹைவே கிட்ட ஸ்ரீலங்கா எந்த பக்கத்துல இருந்தாலும் ஹைவேல வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இங்க வந்துடலாம். 5 கிலோமீட்டர்ஸ் ஹைவே என்ட்ரன்ஸ். கோல் சைடுல இருந்து வரண்டாலும் நிகம்பு சைடுல வந்து ஹைவே யூஸ் பண்ணி கொழும்புலேருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த இடத்துலேருந்து வேண்டிய இடத்துக்கு இப்போ கிரிபத் கோடை அது இல்லாமல் இப்போ காலி மாத்தரை அப்படி எழுவா எல்லா இடத்துக்கும் எஸ்எஸ் வந்து சரியான கிட்ட ஹைவே என்ட்ரன்ஸும் கிட்ட இருக்குது கடுவலையில். நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த ஊருக்கு வாங்க. இது மாதிரி மெட்டீரியல் சம்மந்தமான ஃபேப்ரிக் சம்மந்தமான தொழில்கள் நீங்கள் செய்கிறீங்க அதில் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஊருக்கு வரலாம். அவ்வளோ கடல் மாதிரி இருக்குது. அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழும்புல கூட இவ்வளோ பெரிய கடை நான் பார்த்தது கிடையாது. பல வருஷமாக வந்திருக்கேன். இவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் கடை வந்து கொழும்புல கூட கிடையாது. கிட்டத்தட்ட சைனாவில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அவ்வளோ மல்வானையில் இருக்குது. அதனால் மல்வானைக்கு நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். மற்ற ட்ரேட் யூனியன் சார்பாக நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், என்னோட இந்தியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட மல்வானையில் கர்டின் ஐட்டம், மற்றது டெடிபியா தைக்கிறேன் டெடிபியா ஐட்டம், இல்லாட்டி மென்ஸ் கிட்ஸ் நிட்டட் ஐட்டம், ஓன் லேடிஸ், மற்ற அக்சசரிஸ் அது மாதிரி அந்தந்த உரிய சாமானத்துக்குரிய மெயினாக பெருசாக இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு வந்து வேணுமெண்டா இங்கேக்கு விசிட் ஒன்று பண்ணி உங்களுக்கு அந்தந்த கடையில் நிறைய பேர் கடையில் இருக்குது. 150 கடைக்கு மேலே இருக்குது. அவ்வளோ கடைக்கும் விசிட் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸில் பார்த்து உங்களுக்கு தேவையான ஐட்டங்களை தேடி எடுத்துக்கொள்ளும். மற்றது இந்த நேரத்தில் என்கிட்ட இந்த இந்தியா நண்பரை கூட்டிக்கணும் வந்த ரினோஸ் அண்ட் என் பெஜ்மெண்ட் இன்சார்ஜ் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்தியா யூடியூப் சேனல் காட்டுறதை தாண்டி வேறு என்னுடைய பார்வையில் ஸ்ரீலங்காவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.